வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீ பின்னாடி பாத்தீங்களா? மனித எலும்பு கூடு. பயப்படாதீங்க, அது வெறும் புகைப்படம் தான். எலும்புகள் கருப்பா இல்லாம ஏன் வெள்ளையாவே இருக்கு? எலும்புக்கு எப்படி அந்த பேர் வந்தது? அத பத்தி தான் நம்ம இன்னைக்கு ஒரு திருக்குறள் துணை கொண்டு ஆராயப்போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவர் எல்லா பொருட்களையும் தமக்கே உரிமையாக்குவர். ஆனால் அன்புடையவரோ தம் உடம்பில் உள்ள எலும்பையும் கூட பிறருக்கே உரிதாக கருதுவர். வள்ளுவர் இந்த குறள்ல வர எலும்பை குறிக்க என்பு என்ற தொல்தமிழ் சொல்ல பயன்படுத்தியிருக்காரு. என்பு என்ற சொல் அதுக்கும் முன்னாடி இயல்பு என்ற நிலையில இருந்திருக்கு. இயல்பு என்ற சொல்லுக்கு வேர் சொல் எல். எல் என்ற சொல்லுக்கு ஒளி, சூரியன், பகல், வெயில் என்று பல பொருட்கள் இருக்கு. சூரியன் உதிக்கும் போது தோன்றும் வெளிச்சம் வெறும் ஒளியா மட்டும் இல்லாம வெள்ளொளி, அதாவது ஒயிட் லைட்டா காட்சி அளிக்குது. இதனால பகல் பொழுதின் வெளிச்சத்தை குறிக்கிற எல் என்ற சொல் காலப்போக்குல ஒளியின் நிறமான வெண்மையை குறிக்க பயன்பட்டுச்சு. இதை கவனமா ஆராய்ந்த நம் முன்னோர்கள் இந்த உடம்புலயே வெள்ளையா இருக்கிற எலும்புக்கு அந்த பெயரை வச்சாங்க. தமிழ்ல இருக்க இயல்பு என்ற இந்த சொல் கிரீக்லயும் லத்தீன்லயும் இதே வடிவத்துல போயிட்டு பின்பு அல்பு என்று மாறி இருக்கு. அல்பு என்ற இந்த சொல்லுக்கும் வெண்மை என்றுதான் பொருள். ஐரோப்பால எப்பயும் பனிமூடி வெள்ளையா காட்சியளிக்கிற ஆல்ப்ஸ் மலைத்தொடருக்கு மூலம் நம்ம எல் தான். முட்டையில இருக்க வெள்ளக்கருவுக்கு இங்கிலீஷ்ல அல்புமின் என்று பெயர். இதுவோ நம்ம இயல்பு என்ற சொல்லுல இருந்து தான் உருவாயிருக்கு. போட்டோஸ் எல்லாம் ஒன்னா இருக்கிறது தான் ஆல்பம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா உண்மை அது இல்ல. ஆல்பம் என்ற சொல்லுக்கு வெள்ளை தாள்களின் தொகுப்பு என்றுதான் பொருள். இதுவும் நம்ம இயல்பு என்ற சொல்லிலிருந்து தான் பெயருக்கு.